ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மல்லிகைப்பூலாம் குறைஞ்சி போச்சு, இனிமேல் பூக்காதுன்னு. பாருங்களேன் எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்குன்னு. புளிச்ச மோர் தாங்க ஊற்றினேன். எலுமிச்சம்பழ தோலை ஊற வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றினேன். அப்புறமா புளிச்ச மோர் ஊற்றினேன். அதில் அவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்குங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் விடலாம். அப்புறம் முல்லை அரும்பு, பன்னீர் ரோஸு, மாதுளம் வேறு காய்ச்சிருக்கு. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரளிப்பூ பூத்துருக்கு, காமெண்ட் பண்ணுங்கள். இது திப்பிலி செடிங்க, மருத்துவ குணம் வாய்ந்த திப்பிலி செடி. அப்புறம் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதான், அது ஒரு இலை. புளிச்ச கீரை, அப்புறம் மல்லிகை செடி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை இது பண்ணணும். இருவாட்சி பூ பூத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.